ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரியோராஜ், மாளவிகா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் ஆண் பாவம் பொல்லாது. ஸோ இந்த படம் தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போய்ட்டுருக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன சண்டை ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சின்ன சண்டை வந்து பெருசாக மாறுது. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இவன் கூட வந்து சேர்ந்து வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம ரியோராஜ்க்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து அவங்க கூட ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு லாயரை தேடி போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற இந்த படத்தோட மொத்த கதை. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க வந்து காமெடியாகவும், செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க எமோஷ்னலாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைரக்டர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க முழுக்க அவங்க என்ன மாதிரி நினச்சாங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நியூலி மேரிட் கப்புள்ஸ் எல்லாமே வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ எல்லாம் ஜாலியாக தான் போகும். பட் போக போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தர் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் வரத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு செட் ஆகாது மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ நிறைய நியூஸஸில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 months to 1 year மேரேஜ் ஆன உடனேயே பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் டிசைட் பண்ணிடுறாங்க உடனே. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு காமெடியாகவும் ஒரு எமோஷ்னலாக வந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட டேரக்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ட்ராபேக் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து ஹீரோயின் மேலே தான் தப்பு. ஸோ ஹீரோயினை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த மொத்த கதையும் பார்த்திங்கன்னா ஹீரோட பெர்ஸ்பெக்டிவில் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் தான் வந்து விக்டம் மாதிரி, ஸோ அவர் தான் வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி காமிக்கிறாங்க. முழுக்க முழுக்க இருக்கிற தப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ட்ராபேக்காக இருந்துச்சு. அவங்களுக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயங்களும் பேசியிருந்தா அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டரான ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்டான வாட்ச் தான். கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.